ஐயா, நீங்கள் தேர்தல் பாதையிலிருந்து தேர்தல் வேண்டான்ற பாதைக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்களோடவே தேர்தல் வேணான்ட்டு வந்த உங்கள் நெருங்கிய நண்பர் சுபவி போன்றவங்களாம் ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக போய் நீ சுகபோக வாழ்க்கை வாழறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிருக்கீங்களே ஐயா? நல்ல வேலை தம்பி, அந்த எண்ணம் எள்ளளவும் எங்களுக்கெல்லாம் வரல. உண்மையிலே வரல. நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் இருக்குது. அந்த மாதிரி சுபவி மாதிரி போய் அதிகாரத்தில் உள்ளவங்களை அண்டி வாழ்கிறத விட அது வேறு மாதிரி சொல்லக்கூடாது. அது அவர் வருத்தப்படுவார். அது அதில் நீங்கள் தான் அவரை ஒட்டி தின்ன வேசின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? சரி சரி. தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள வந்து இன வெறியர்களாகவும் மொழி வெறியர்களாகவும் இந்த திராவிட அரசு வந்து சித்தரிக்குது. நம்ம தமிழர்களுக்கே வந்து அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லையே. விழிப்புணர்வு இல்லாமல் தானே இருக்காங்க, திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னையா, திராவிடத்தில் பயணிக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்காங்களே, அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏன் ஏற்படவில்லை? இத்தனை ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை உங்களை போன்றவர்கள்? இப்போ தாங்க உண்டாது. நாங்கள் சொல்லிட்டு வர்றோம், முதல்ல சொல்லிட்டு தான் வர்றோம். ஆனால் அது பெருசாக பரவலாக மக்கள் மத்தியில் மக்கள் மயமாகலை. இப்போ செந்தமிழன் சீமானவர்களும் நாம் தமிழர் தம்பிகளும் மக்கள் மயமாக்கி இதை பரப்பியிருக்கீங்க. அது பெரிய ஒரு வளர்ச்சி, அதனுடைய ஒரு நல்ல வளர்முகத்தில் இருக்குது. நம்ம இது மாறிக்கிட்டு வருது. இப்போ பழைய நிலை இல்லை. அதனால் நம்ம வந்து மனம் விரக்தி அடைய வேண்டியதில்லை. வந்து இப்போ அவங்க அம்மா உங்கள் இதை இனவெறின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இனவெறின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்கிறத அவங்க வந்து இல்லை, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதான் அவங்க தான் அப்படி சித்தரிக்காங்க. நம்ம பேசுகிற தமிழர் அரசியலை அப்படி சித்தரிக்கிறாங்க. அவங்க தமிழின மறைப்பு அரசியலை, தமிழின சிதைப்பு அரசியலை நடத்திக்கிட்டு வர்றவங்க. அவங்க லட்சியம் அது. அதை தூக்கி தூளாக்கி தோலை உரிச்சு போட்டு நம்ம இன அடையாளத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு இனவெறியாக இருக்குன்னா நமக்கு சரியான சான்றிதழ் அது என்று மகிழ்ச்சி அடையணும். கண்டிப்பாக. இனத்துரோகிகள் தமிழின துரோகிகள் நம்மை பார்த்து இன வெறியர்கள் என்று சொன்னால் நமக்கான எதிர்வகை சான்றிதழ் என்று நினைக்க வேண்டும். அதே சமயம் நம்ம வந்து இனவெறியாக யாரோடு இருக்க வேண்டாம். நம்ம யாரும் நமக்கு கீழே நினைக்கல. நம்ம யாரையும் ஆதிக்கம் செய்ய விரும்பலை. நம்ம யாரும் நம்மளை ஆதிக்கம் செய்யவும் நம்ம விட முடியாது என்ற சமநிலையில் தான் நாம் இருக்கிறோம்.